வந்து நிக்கிற பாரு. இப்ப மரியாதையா வர போறியா இல்லையா? வாடி, நம்ம குடும்பமான போகுது. அத நீ சொல்றியா? வேட்டா விட்டுருமா. நீ தடுக்க வந்துட்டியா? நீ என் வீட்டுக்கு தலைவன் இல்ல, இந்த ஊருக்கு தான் தலைவன். ஏய் வாடி. நான் வர மாட்டேன். இந்த ஆளுக்கு என்ன விட்டுட்ட. ஏய் என்னடா? ஆமாயா, இன்னைக்கு ராத்திரி எனக்கு அந்த பொண்ணுக்கும் விசேஷம் தான்யா. என்னையா பண்ண போறீங்க? அதுக்காக தான் அவளுக்கு 10 வயசுலயே 10 காணி நிலமும் 13ல 30,000 கொடுத்துருக்கேன். இன்னும் என்னமா கொடுத்துருக்காருயா? அங்கிள் எனக்கு கூட கலர் தாவணி வாங்கி கொடுத்தாரு. அந்த என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எடுத்துட்டு வா. நான் வரேன். அம்மா வேண்டாமா? அம்மா நான் வரலமா. அம்மா விட்டுமா. வேண்டாமா. வேண்டாமா. வாடி. வேண்டாமா. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம எப்படி ஆளால சொல்றான்? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ஆமாங்கய்யா, விட்டுருங்க பாவம். இதான் இந்த ஊர்காரங்களும் எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். காலையில தான் முழு கடை வெட்டி முழுசா சாப்பாடு போட்டோம். மூக்கு முட்டை சாராயம் குடிச்சாங்க. கண் குளிர கேரளா டான்ஸ் வேற. இதெல்லாம் ஜீரணமாகறதுக்குள்ளேயே மறந்துட்டு மாறி பேசுறானுங்க பாரு. அதான் சரி தலைவரை, உன் ரூட்லயே வரேன். நீயே அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. ஆனா நான் இது வரைக்கும் செலவு பண்ணேன் அவளுக்கு, அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. வச்சுக்க கட்டிக்க என்ன வேணா பண்ணிக்க. இவர் எங்க கொடுக்க போறாரு? இவர் ஏற்கனவே சல்பேட் ஆக்குறாக்கி. வக்கு இல்லைன்னா வாய் பேசக்கூடாது. கூட்டு வாடி. வாடி. என்ன பாவமா இருக்கியா? விட்டுருங்கய்யா. ஏமா நான் என்ன இன்னொருத்தர் தாலி கட்டின பொண்டாட்டியவா கூட்டு போறேன்? அவளுக்காக கொடுத்துட்டு தானே கூட்டு போறேன். இனிமே கும்பல வந்துட்டீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி இருந்ததுன்னா நான் தொடுவேனா? அவன் இருந்தா ஒரு மாதிரியா பாப்பேன், ஒத்துக்கிறேன். சரி, அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? அதே படிங்க, பொண்ணு அவன் எடுத்துட்டு போறான். அப்ப வந்து புடியடா. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? கதை உடைச்சு எழுதிட்டு வாங்கடா. இப்ப அழிச்சுன்னு போங்க பாக்கலாம். நீங்க தான் சொன்னேன் இன்னொருத்தன் தாலி கட்ட பொண்டாட்டி நான் தொட கூட மாட்டேன்னு. இப்போ இவ நான் தாலி கட்ட பொண்டாட்டி. எங்க அழிச்சுன்னு போங்க பாக்கலாம். இவளுக்காக நான் யாருக்கிட்டையும் காசு வாங்கல, 10 காணி நிலமும் வாங்கல, எந்த கடன் யாருக்கிட்டையும் படல. எங்க இப்ப அழிச்சுன்னு போங்க பாக்கலாம். அதை எப்படி விட்டுருவான்? தாலி கட்டின பொண்ணை ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு இவர் தானே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது எடுத்துட்டு போக விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னது வச்சு என்ன பண்ணிக்கிட்ட பத்தியா? போடப்பா, நீயே இவ்வளவு அழைச்சிட்டு போய் நன்னா குடும்பம் நடத்து போ. ஓய், வீட்டுக்கு வா. பொண்ணா வளர்த்து வச்சிருக்க. போட வெளியே. அம்மா அம்மா, நான் சொல்றத கேளுமா. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. என்ன அம்மான்னு கூப்பிடாத. எனக்கு நீ பிள்ளையே இல்ல. நமக்காக ஜெயிலுக்கு போன அந்த பிள்ளைக்கு நான் செஞ்ச பாவமே பெருசு. நீ வேற இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியேடா பாவி. இவ்வளவு பாதுகாக்கிறேன்னு மருதுக்கு நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்த எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலம்மா. நான் மட்டும் இப்படி பண்ணலனா மருது தங்கச்சிக்கு நடந்த நிலைமைதாமா இவளுக்கும். அப்படி இவளையும் செத்து பொண்ணு விட சொல்றியா? அந்த பாவத்துக்கு
நான் செஞ்ச பாவம் ஒண்ணும் பெருசு இல்ல. மருதனை மன்னிச்சிருவாமா. ஆனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். எனக்கு நீ பிள்ளையே இல்ல. சீ, போடா. யாரும் தெரியாது. கொஞ்சம் இல்லையா? எந்த அம்மாதான் இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணை எடுக்க சம்மதிப்பாங்க? சரி, என் வீட்டுக்கு வா. இது தெரிஞ்சுதான் நான் ஆரத்தி தட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையா தயங்குற? இனிமே உன் ஆச்சார அபச்சாரத்தெல்லாம் கைவிட்டுட்டு ஒழுங்கா இந்த பொண்ணோட குடும்பம் நடத்துற வழிய பாரு. வாயா. யோ வாயா. என்ன உள்ள போ. யோ, தூங்கும் போது மூக்க முடிக்காதயா, அப்புறம் செத்துருவ. ஐயோ, என்னையா ஓடி வர? கருவாட்டு நாத்த தாங்கலையா? உள்ளங்க அப்பா படுத்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில படுத்து தூங்குறாரு, நீ பாட்டுக்கு உள்ள போக வேண்டியது தானே? அவர் துணியே இல்லாமல படுத்துட்டு இருக்காரு. ஐயோ, இந்த கிழவனுக்கு விவசாயம் இல்ல, மூளை இல்ல. கோயில்ல மந்திரம் சொல்ற சாதாரண பய இவ்வளவு பெரிய வேலையை தந்திரமா பண்ணிட்டான் பாரியா. அவனபடியா அந்த மங்களத்தம்மா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுகிறா பாத்தியா? என்ன முன்னாடி தண்ணி கூட எரியும். விஷயத்தை கேள்விப்பட்ட எங்களுக்கே இப்படி எரியுதுன்னா அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா எரியும். சொல்லாம ஜாஸ்தியான எரிகிறா முண்டா. தடவிடுது நீங்க, பாயில வச்சது நீங்க, மெல்லிடுது நீங்க, அடிக்கிறது மட்டும் என்னையா? இந்தாங்கய்யா, தண்ணி குடிச்சா உங்க வாயெரிச்சல் மட்டும்தான் அடங்கும், நம்ம வயிற்றெரிச்சல் அடங்காதீங்க. அடங்கும். அந்த மங்களத்தம்மாள ஊற விட்டு அனுப்பிச்சா அடங்கும். பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ண. மங்களத்தம்மா ஒரு விபச்சாரின்னு முடிவு பண்ணி அவளை குடும்பத்தோட ஊரை விட்டு விலக்கி வைக்கணும்னு நம்ம ஊரு பெரிய மனுஷன் ஆளார சுந்தரம் பிராது கொடுத்து பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறாரு. அதனால எல்லாரும் 11 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரும்படி பஞ்சாயத்து தலைவர் உத்தரவு. நம்ம வைக்கிறதான சட்டம். யாரு ஐயா இங்க பாருங்க. பிராது கொடுத்து நீங்களாவது வந்தீங்களே, உங்க பேச்ச கேட்டு பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு பொதுமக்கள் எனக்கு கொடுத்த மரியாதையை பாத்தீங்களா? நீங்க சொல்ற தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அதுக்கு இந்த செருப்புக்கு கட்டுப்பாடுன்னு கழட்டி விட்டு போயிட்டாருங்க. இப்படி ஒரு பொண்ணு என் குடும்பத்துல பிறந்திருக்காளேன்னு அன்னைக்கு நான் வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ இப்படி ஒரு பொண்ண என் வயித்துல சுமந்திருக்கேனேன்னு நான் சந்தோஷப்படுறேம்மா. அம்மா, அப்படி நீ என்ன கூப்பிட கூடாதுன்னு தான் நான் இந்த ஊரை விட்டே போறேன். சம்பாரிச்சதெல்லாம் இந்த ஊருக்கே கொடுத்துருச்சு அக்கா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ நினைச்ச மாதிரி உனக்கு வாழ்க்கை கிடைச்சதுக்கு அந்த ஆண்டவனுக்கு தாமா நன்றி சொல்லணும். நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்தாம உன் புருஷன் பேரை காப்பாத்தி வயசு போற சுமங்கலியா இருமா. நான் போறேன். நான் வரேம்மா.